இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து புலம்பி அழுது கலங்கி திகைத்து கொண்டு நிற்கிறீர்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், கவலை கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நீதியாய் பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நியாயத்தை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய விருப்பங்களை அறிந்து அவைகளை நிவர்த்தி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். அவைகளின் நடுவில் ஒன்றை சொல்லுகின்றேன், உங்களுக்காக, உங்கள் நீதிக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் கிரியை செய்கின்ற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி உண்டு. அவர் உங்களுக்கு விரோதம் செய்கின்ற துன்மார்க்கருக்கு விரோதமாய் கண்ணிகளை பெய்ய பண்ணுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமா ஸ்தோத்திரம் செய்யப்படுகிற சகல காரியங்களும் செய்யப்படும் பொழுது அவைகளை குறித்து பயப்படாதிருங்கள். அவைகளின் நடுவில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நீங்கள் பார்க்காத ஒரு கண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து செய்யப்படுகிறது. உங்களுக்காக, உங்களுக்கு எதிராக மனிதன் செய்கின்ற சகல கண்ணிகளுக்கு விரோதமாக கர்த்தர் இரவு பகலாக அவனுக்கு விரோதமாக கண்ணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாப்போம், ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களுக்கு செய்கின்ற கிரியை எப்படி இருக்குமா? ஆச்சரியமாயிருக்கும்.